ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபைன்லி சாப்ட் ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், காலிஃப்ளவர், கேபேஜ், பீன்ஸ். கார்ன் இருந்தால் கார்ன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி சாஸ், 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன் அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டார்க் சோயா சாஸ். நெக்ஸ்ட்டு பேனில் ரிக்வைர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சரையும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் வந்து ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ப்ராப்பராக ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ப்ராப்பராக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சில்லி சாஸை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடிய சோயா சாஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸோட. சோயா சாஸ் தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப். அதில் கண்டிப்பாக சோயா சாஸ் தேவை. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிக்வைர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ இது கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டால் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய கார்ன் வாட்டர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் வாட்டர் மிக்ஸ் தான் இந்த ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப்புக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். ஸோ கோல்டு இருக்கும்போது இது நீங்கள் வீட்லேயே ஈஸியாக இந்த சூப்பை ரெடி பண்ணி இன்டேக் பண்ணால் கோல்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெப்பரும் சால்ட்டும் ஆஸ் ரிக்வயர்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.